கோல்டு சில்வர் இப்போ அதோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால மக்கள் எல்லாமே அது பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு கோல்டு ரேட் ஏறுதுன்னு சொல்லிட்டு இடத்தெல்லாம் சேல் பண்ணிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் நிறைய ஃபினான்ஸ் அட்வைசர்ஸ் சொல்கிறது என்னென்னா அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் கோல்டுன்னும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேண்டில் கொஞ்சம் டைம் எடுக்கும் சேல் பண்ணுறதுக்கு. கோல்டை நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணலாம். 5x 10xன்னும் போது உங்களுக்கு வித்தின் 5 இயர்ஸில் கூட நீங்கள் ஒரு நல்ல லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணும் போது அது லேண்டில் வந்து நீங்கள் அதை அச்சீவ் பண்ணலாம். பட் கோல்ட் பியூர்லி பேஸ்ட் ஆன் த மார்க்கெட். அது கண்டிப்பாக வந்து அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பாசிபிள் இல்லைல்ல சென்னைக்குள்ள சிட்டிக்குள்ள வாங்குறதெல்லாம். சென்னையில் வாங்கலாம். இன்னமும் வாங்கணுன்னா நீங்கள் லோன் அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் வாங்கும் போது லோன் அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டு உங்ககிட்ட நிறைய ஃபண்டு இருக்குன்னா நீங்கள் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சேச்சுரேஷன் லிமிட் தொட்டுருச்சு. இன்றைக்கி 1 crore நீங்கள் வந்து ஒரு 700-800 ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்க முடியும் சென்னை உள்ள. நீங்கள் அவுட்ஸ்கர்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற ரிட்டர்ன்ஸுக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்காது. லேண்ட் வாங்கும் போது நல்ல லொக்கேஷனை சூஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். லாங் டேர்முக்குன்னு போகும்போது நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அவுட்ஸ்கர்ட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த அவுட்ஸ்கர்ட்டையும் சும்மா போய் ஏனோ தானோன்னு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்களோட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் இதுதான் அவங்களோட பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுவேன். நீங்கள் லொக்கேஷனை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிப்பீங்க ஜென்ரலாக. தி மணி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷவினா. இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு இருந்த ஹவுஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் கோகுல் சார் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். உங்களுடைய இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு? உங்களோட ஜேர்னி எப்படி இருக்குது? சூப்பராக போயிட்டுருக்கு. அதுவும் இப்போது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2025 நல்லாவே போயிட்டுருக்கு ரியல் எஸ்டேட் சென்னையை பொறுத்தளவு. 2025 நல்லா போகுதுன்றீங்க. பிகாஸ் இப்போ எல்லாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோல்டு சில்வர் பிகாஸ் அதோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால மக்கள் எல்லாமே அது பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ லேண்ட் மேலே எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னென்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு கோல்டு ரேட் ஏறுதுன்னு சொல்லிட்டு சில பேர் நான் கேள்விப்பட்ட நியூஸ் அது. ஆக்சுவலி இடத்தெல்லாம் சேல் பண்ணிவிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் நிறைய ஃபினான்ஸ் அட்வைசர்ஸ் சொல்கிறது என்னென்னா அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஃப்யூச்சரில் லேண்டுக்கான டிமாண்ட் தான் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஈவன் இப்போது சைனாவில் வந்து ஆர்டிஃபிஷியல் கோல்டு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ அது வந்துருச்சுன்னா கோல்டோட ரேட் கண்டிப்பாக குறையும். ஸோ அது எப்படின்னு தெரியல. பட் அது வந்ததுன்னா அதோட இம்பேக்ட் இனிமேல் தான் தெரியும். இல்லை, இப்போது நானும் கேள்விப்பட்டேன் லேண்ட் எல்லாத்தையுமே சேல் பண்ணிவிட்டு கோல்டு வாங்குற அளவுக்கு மக்கள் வந்து ஈகராக இருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த லேண்டில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ பீட் பண்ணும்போது இன் ஃப்யூச்சரில் ஸோ கோல்டுக்கு அந்த ரேட் இருக்குமானா ஒரு கேள்வி தானே சார்? கண்டிப்பாக இருக்காது. லேண்டுக்கு தான் எப்போதுமே லாங் டேர்ம்னு பார்க்கும்போது நீங்கள் லேண்டில் கொடுக்குற ரிட்டர்ன்ஸு கோல்டில் கண்டிப்பாக தராது. ஓகே, சூப்பர். என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் கோல்டுன்னும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேண்டில் கொஞ்சம் டைம் எடுக்கும் சேல் பண்ணுறதுக்கு. கோல்டை நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணலாம். 5x 10xன்னும் போது உங்களுக்கு வித்தின் 5 இயர்ஸில் கூட நீங்கள் ஒரு நல்ல லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணும் போது அது லேண்டில் வந்து நீங்கள் அதை அச்சீவ் பண்ணலாம். பட் கோல்ட் பியூர்லி பேஸ்ட் ஆன் த மார்க்கெட். அது கண்டிப்பாக வந்து அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால் அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, நல்ல லேண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்றீங்க. பட் நிறைய பேருக்கு அதிலே பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? பிகாஸ் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது நிறைய பீப்புள்ஸ் கிட்டே இருக்க மாட்டேங்கிறது. யாரை நாங்கள் அப்ரோச் பண்ணுறது? எப்படி நான் போயிட்டு ஒரு கரெக்டான லேண்டை சூஸ் பண்ணுறது? அந்த லேண்ட் வந்து இன் ஃபியூச்சர் எனக்கு வந்து கை கொடுக்குமா, நல்ல ரேட் போகுமா அப்படின்ற டவுட்டுமே இப்போ மக்கள்கிட்ட இருக்குல்ல. ஸோ நம்ம அதை எப்படி கிளாரிஃபை பண்ணுறது அவங்களுக்கு? நீங்கள் எப்போதுமே லேண்ட் வாங்கும் போது நல்ல லொக்கேஷனை சூஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். அதை எப்படி சூஸ் பண்ணுன்றதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக ஒரு லேண்டை நீங்கள் லாங் டேர்முக்குன்னு போகும்போது நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அவுட்ஸ்கர்ட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த அவுட்ஸ்கர்ட்லேயும் சும்மா போய் ஏனோ தானோன்னு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா, ஃப்யூச்சர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்து, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டவுன் டு த லைன் 10 இயர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல க்ரோத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நைஸ் சார். ஆக்சுவலி ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் எல்லாருடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சிட்டிக்குள்ளே லேண்ட் வாங்கினா நம்மளோட இது வந்து நல்லா ஹையஸ்ட் ரேட்டுக்கு போகும் இன் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பட் சிட்டிக்குள்ளே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு செனாரியோவுக்கு சென்னைக்குள்ள லேண்ட் வாங்க முடியுமான்னா பெரிய கேள்வி தான். ஸோ
ஸோ அப்படி இருக்கிறப்போ பாசிபிள் இல்லைல்ல சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே வாங்குறதெல்லாம். சென்னையில் வாங்கலாம். ஓகே. இன்னமும் வாங்கணும்னா நீங்கள் லோன் அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் வாங்கும் போது லோன் அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டு உங்ககிட்ட நிறைய ஃபண்டு இருக்குன்னா நீங்கள் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அப்ரிசியேஷன் இருக்கும். நீங்கள் அவுட்ஸ்கர்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற ரிட்டர்ன்ஸுக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி சேச்சுரேஷன் லிமிட்டை தொட்டிருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அவுட்ஸ்கர்ட்டில் நீங்கள் ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வித்தின் 5 yearsல நீங்கள் அதை டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் அது கரெக்டான லொக்கேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இதே நீங்கள் சென்னையில் பண்ணுறீங்கன்னா சேச்சுரேஷன் லிமிட் தொட்டுருச்சு. இன்றைக்கி 1 crore நீங்கள் வந்து ஒரு 700-800 square feet தான் வாங்க முடியும் சென்னை உள்ள. ஸோ அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை லைக் சவுத் சென்னை, இப்போ தாம்பரம், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபோர்டபுளாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில், ஏன்னா அப்கமிங் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் அந்த பக்கம் நல்லாவே இருக்குது. ஈவன் நார்த் சென்னையும் டுவர்ட்ஸ் திருமழிசை நோக்கி அந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த சைடு, ஒரகடம், படப்பை, ஸோ இந்த சர்க்கிளில் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு க்ரோத் இருக்கும் ஃப்யூச்சரில். நீங்கள் அங்கெல்லாம் பார்த்து நல்ல ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும். சென்னையிலையும் இருக்கும். பட் நீங்கள் லோன் அமௌண்ட்டு போகிறதில்ல, உங்ககிட்ட ஓன் ஃபண்ட் நல்லா இருக்குது, ஸோ என்னால் இது பண்ண முடியும்னா நீங்கள் சென்னைக்குள்ளேயே நல்ல ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட நான் 100% நான் லோன் வந்து நிறைய போகிறேன், என்கிட்ட ஃபண்டு கம்மியாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி அது அவுட்ஸ்கர்ட்டில் பண்ணுறது தான் வந்து ஸ்மார்ட்னஸ். ஓகே. இப்போ ஒரு அமௌண்ட் என்கிட்ட இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs இருக்குன்னா, ஸோ இப்போ நான் அந்த 10 lakhs வச்சு நான் எவ்வளோக்கு லேண்ட் வாங்கினா பர்ஃபெக்டாக இருக்கும்? ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் லேண்டு வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் சைட்லேருந்து 70 to 75% தான் தராங்க லோன் அமௌண்ட். ஸோ மீதி ஓன் ஃபண்டு நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செங்கல்பட்டு எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பர் கிரவுண்ட் வந்து 20 lakhs கிடைக்குதுன்னா, செங்கல்பட்டு தாண்டி மாமண்டூர் அங்கெல்லாம் நல்ல லேஅவுட்ஸே இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கி 20 lakhsக்கு இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 15 lakhs தான் லோன் அப்ரூவல் இருக்கும். மீதி 5 lakhs வந்து நீங்கள் உங்கள் ஓன் ஃபண்டில் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஆட் ஆன், ஸோ அதுவும் உங்களோட ஃபண்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அரௌண்ட் 17 lakhs, நீங்கள் 20 lakhs ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னா 7 lakhsலேருந்து 8 lakhs நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டு கையில் இருந்தால் தான் நீங்கள் பெட்டர் லைக் நெக்ஸ்ட் மூவ் ஆன் அந்த நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். ஓகே. பட் நான் இப்போ வீடோடு வாங்க போகிறேன்னா பேங்க் வந்து எனக்கு 90% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பில் பண்ண வீடோடு வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை லேண்ட் மட்டும் வாங்குறது பெஸ்ட்டாக? லேண்ட் வாசஸ் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இது பியூர்லி பேஸ்ட் ஆன் தி ரெக்குயர்மெண்ட் தான். நீங்கள் லாங் டேர்ம் வெல்த் ஜென்ரேட் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா லேண்டில் வந்து ஆப்வியஸ்லி லேண்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. நீங்கள் வந்து ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் கிடையாது, லேண்ட் வாங்கி போட்டால் மெயின்டெனன்ஸ் கிடையாது. பட் ஜென்ரல் விசிட் இருக்கணும், ரெகுலராக நீங்கள் விசிட் பண்ணணும். லேண்டையும் வாங்கி போட்டோன்னு போகக்கூடாது, லேண்டையும் விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், அது மூலமாக ரெண்டல் ஈல்டு மூலமாக நீங்கள் ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும் ப்ராப்பர்ட்டி மூலமாக அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு நல்ல லொக்கேஷனில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 75 lakhsக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கி 15,000 rupees ரெண்ட் விட்டிங்கன்னா நோ யூஸ். ஸோ ரெண்டல் ஈல்டுன்றது மினிமம் 3 to 5% ப்ராப்பர்ட்டி ஒரு ரெசிடென்ஷியலுக்கு இருக்கணும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து சும்மா நான் வந்து ரெண்டலை வச்சு நான் வந்து ஒரு இஎம்ஐ கட்டிக்க போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் இந்த ரெண்டல் ஈல்டு கான்செப்டை செக் பண்ணிவிட்டு அந்த கேல்குலேஷனை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஓஎம்ஆர்லலாம் நல்லாவே இருக்குது. லைக் இப்போ ரெண்டல் ஈல்டு நல்லா கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா 1 BHK 1 RK ஸ்டூடியோ தான், அதுவும் ஓஎம்ஆர் போரூர் சைட்லலாம் செம ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது அதுக்கு. பட் இன்வென்ட்ரி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டாக இருக்கும், பட் நான் பில் பண்ண போகிறேன், அப்பார்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புக்கிங் அட்வான்ஸாக நிறைய பேர் வந்து ஃபுல் கேஷும் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ நான் இப்போவே வந்து ஃபுல் கேஷும் கொடுத்து அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் போயிட்டு நான் ஃபுல் கேஷும் கொடுத்து ஒரு வீடை புக் பண்ணுறது அப்படின்னா ஸ்மார்ட் மூவா? நீங்கள் வந்து 5 years பிஃபோரே ஃபுல் கேஷ் கொடுத்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காது. ஜென்ரலாக அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா நம்ம அந்த மாதிரி போகவும் கூடாது. ஓகே. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்னும் போது தே வில் ஹேவ் அ ஷெட்யூல் பேமெண்ட் வைஸ் தான் இருக்கும். அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெவலப்பர்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்கீம் தராங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் 10% கட்டினீங்கன்னா போதும், பேலன்ஸ் 90% அட் த டைம் ஆஃப் ஹேண்ட் ஓவர். ஸோ அந்த மாதிரியும் போய்க்கலாம். சில பர்டிகுலர் டெவலப்பர்ஸ் வந்து அவங்க அதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்.
இல்லைன்னா உங்களுக்கு எப்போதுமே பேமெண்ட் ஷெட்யூல் வைஸ் தான். லைக் 20% ஒரு பில்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் 20% கட்டணும். ஸோ ஒரு 10 ஃப்ளோர்ஸ் அப்பார்ட்மெண்ட்னா அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பாங்க. அதுபடி தான் உங்ககிட்ட வாங்குவாங்க பேமெண்ட்டு. நீங்கள் அப்படி தான் கொடுக்கணும். எடுத்தோடனே அப்ஃப்ரண்ட்டாக ஃபுல்லாக போய் கொடுத்தீங்கன்னா அது உங்களோட அமௌண்ட், உங்களோட மணி வேஸ்ட். அது நீங்கள் அதை வந்து பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகிட்ருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும்? நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் 3. ஓகே. ஃபஸ்ட்டு லொக்கேஷன், நெக்ஸ்ட்டு லீகல் வெரிஃபை பண்ணணும். 3வது பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. ஸோ அதுக்கான அந்த நீங்கள் வாங்குகிற இடத்துல கனெக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் லீகலாக போக சொன்னீங்கல்ல, இப்போ நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துடுறாங்க இல்லையா சார்? ஸோ நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தவங்க கிட்ட போனேன், கேஷ் கொடுத்தேன், பட் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்றாங்க. பட் இந்த மாதிரியான ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேருந்து வருது? இது ஜென்ரலாக நிறைய நடக்கிறது தான் இப்போது. லைக் அந்த லேண்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு கிளைண்ட்டை கூப்பிட்டு வந்து டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏதாவது ஒரு பேப்பரை கொடுக்கறது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பையர்ஸ் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், அவேர்னஸ் இருக்கணும் அவங்களுக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு வாங்குறாங்கன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அட்வான்ஸை கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த செல்லரோட லொக்கேஷனுக்கு அவங்க போகணும். லைக் அவங்க வீட்டுக்கே போகணும். ஆக்சுவலி அங்கே போய் தான் அவங்கள மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட டாக்குமெண்ட்டை ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். அதையே பிளைண்டாக பண்ணக்கூடாது. கண்டிப்பாக லீகல் வெரிஃபை பண்ணியே ஆகணும். ஒரு நல்ல அட்வொகேட் மூலமாக லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் டோக்கனாக கொடுத்தா தான் அவங்களும் தருவாங்க, செல்லரும். ஸோ அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர் ஜென்ரலாக. ஓகே, ஃபஸ்ட்டு லீகல் தான் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளே ஆல்மோஸ்ட் 50% செக் பண்ணலாம் ஈஸியாகவே. இன்னொரு 50% நம்ம ஒப்பீனியன் லீகல் ஒரு அட்வொகேட்டை வச்சு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, இந்த பட்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லேண்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொன்னாங்கல்ல, அந்த பட்டா வந்து ஒரிஜினலான பட்டாவா இல்லை அந்த லேண்டுக்கான பட்டாவான்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஈஸி. அது ஜஸ்ட் உங்களுக்கு பட்டான்றது நீங்கள் சர்வே நம்பரை வச்சு தான் உங்களுக்கு பட்டா இஷ்யூ பண்ணுறாங்க. பட்டான்றது கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் படி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாருன்றது பட்டா தான். ஸோ அதுதான் நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட ரெக்கார்டு. ஈஸி பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி லோனில் இருக்கா, மார்கேஜில் இருக்கா, கோர்ட் கேஸில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. ஸோ இது ரெண்டுத்தையுமே ப்ராப்பராக வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைக் பர்ச்சேஸ்க்கு போகவே கூடாது. ஓகே, இப்போது நிறைய கேஸ் போட்டிருப்பாங்க, ஒரு லேண்ட் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க, பட் அது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றப்போ அந்த ஈஸி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது எத்தனை வருஷத்துக்கு நான் எடுத்து பார்த்தேன்னா அது கிளியரான லேண்ட் அப்படின்றது தெரியும்? அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த மதர் டாக்குமெண்ட் சொல்கிறோம்ல, அந்த மதர் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈஸி பார்ப்பாங்க. ஜென்ரலாக 30 இயர்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கணும். 30 இயர்ஸ்க்கான ஹிஸ்ட்ரி கிளியராக இருந்ததுன்னா லைக் ஜென்ரலாக அட்வொகேட்ஸ் வில் கிவ் ஓகே சிக்னல் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே ஏதாவது எது இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். அவங்க அட்வொகேட்டே அதை சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஓகே, லேண்டுக்கோ இல்லை வீடுக்கோ டிடிசிபி அப்ரூவல் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த டிடிசிபி அப்ரூவல் எங்கே லேண்ட் வாங்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்? டிடிசிபி அண்ட் சிஎம்டிஏ டிபெண்ட்ஸ். லைக் நம்ம மெட்ரோ இது சென்னை சர்க்கிளில் வரும்போது அது சிஎம்டிஏன்னு வந்துடும். அவுட்ஸ்கர்ட்டில் டிடிசிபி அப்ரூவலில் வரும். ஸோ டிடிசிபியும் முக்கியம், சிஎம்டியும் முக்கியம். இப்போ அடிஷ்னலாக ரெரா வந்திருக்கு உள்ள. ஸோ ரெரா இது 3மே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது ரெரா வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம டிஎன் ரெரா வெப்சைட்குள்ளேயே அவங்க நம்மக்கிட்ட கொடுக்குறாங்களே ரெரா நம்பர் போர்ட்லேயே இருக்கணும். ஆக்சுவலி இப்போல்லாம் ஹோர்டிங்ஸ்லேயே ரெரா நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி அட்வர்டைஸ்மெண்ட்லேயே ரெரா நம்பர் மென்ஷன் பண்ணணும். இது ரூல். அது அந்த ரெரா நம்பரை நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈவன் ஏஜென்ட்ஸுக்குமே ரெரா நம்பர் இருக்குது. ஓகே, இந்த ரெராவோட ரோல் என்ன சார்? ஆக்சுவலி ரெராவோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீகல், ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் லைக் அந்த பர்டிகுலர் லேஅவுட் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பண்ணியிருக்காங்களா, ரோடை லே பண்ணியிருக்காங்களா. ஸோ இது எல்லாமே செக் பண்ணி எந்த விதமான லீகாலிட்டி இஷ்யூஸும் இதுவும்
வாங்குறவங்களுக்கு பப்ளிக்கு வந்துடக்கூடாதுன்னு கொண்டு வந்தது தான் ரெரா. இல்லை இப்போ ஒரு நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பீப்புள் வெல் செட்டிலான இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய லிக்விடிட்டி கேஷ் இருக்குது அப்படின்னா அவங்க ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஓகே. பட் இதே ஒரு லோ லெவலில் இருக்கவங்களோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ ஒரு லேண்ட் வாங்கி வீடு பில்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அவங்க பியூர்லி பேஸ்ட் ஆன் த சேலரி தான். ஸோ ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டோட்டலாக அவங்க ஃபேமிலி இன்கம் வந்து 1 lakh இருக்குன்னா அவங்க எப்படியும் லோன் எடுத்து தான் போகணும். அவங்களோட லோனோட ரீபேமெண்ட் அமௌண்ட் வந்து 40% 40,000க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு அவங்களோட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் இதுதான் அவங்களோட பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும் தான் நான் என்னோட கிளைண்ட்டுக்கு ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுவேன். நீங்கள் லொக்கேஷனை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிப்பீங்க ஜென்ரலாக. ஏன்னா இஎம்ஐ ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா லைக் உங்களோட அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேவிங்ஸ்லேருந்து எல்லாமே பாதிக்கும். ஓகே. ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு உங்களோட இன்கமுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷனை வந்து லொக்கேஷனில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தாலே ஓகே. ஏன்னா அவுட்ஸ்கர்ட்லேயே இன்றைக்கி நிறைய இடம் டெவலப் ஆகிடுச்சு. ஈவன் இப்போ கூடுவாஞ்சேரியிலலாம் 60, 70, 80 lakhsக்கெல்லாம் வில்லாஸ் கிடைக்குது. உங்களுக்கு கனெக்டிவிட்டியும் நல்லாவே இருக்குது. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. ஸோ சவுத் சென்னை அதை தாண்டி வர்றது கூட பெட்டர் தான். ஏன்னா அங்கேருந்து ஓஎம்ஆருக்கும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணால் கொஞ்சம் அவங்க வந்து நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஓகே. இப்போது ஒரு வீடு கட்டுற லேண்டுக்கும் அக்ரி லேண்ட் இருக்குல்ல, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அக்ரியோட லேண்டோட வேல்யூன்றது வந்து ரொம்ப லோ லெவலில் தான் இருக்கும். ஸோ நார்மலாக வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த லேண்டோட வேல்யூ வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ லேண்டில் என்ன அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? ஆக்சுவலாக அது தப்பு. அது அக்ரிகல்ச்சர் லேண்ட் லோவாலாம் இல்லை. இப்போது அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதான் ஃபார்ம் லேண்டுக்கான டிமாண்ட் வந்து இப்போ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ அது லோலாம் கிடையாது. இப்போ அதுவே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் ஃபார்ம் லேண்டுக்கு தான் ஹியூஜ் டிமாண்ட் இருக்கும். அது ஏன்னா எல்லாருமே க்ரீனரியை நோக்கி போவாங்க. அப்போ வந்து அதுக்கான இது வந்து பயங்கரமாக இருக்கும்.